வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, இதுல தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ, பெரும்பான்மை எந்தெந்த இடத்துல வந்து அவைங்க நிரூபிக்காம போயிருக்காங்க. திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருச்சி மாவட்டங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில நம்ம திருச்சியில ஸ்ரீரங்கம் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்தோம்னா, ஸ்ரீரங்கம் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,40,356 பேரும், பெண்கள் 1,46,626 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 45 பேரும், ஆக மொத்தம் 2,87,027 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பண்ணியிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,54,056 பேரும், 88.50% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ரமேஷ் அவர்கள் தான் இந்த இடத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 40.50%, 1,03,235 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் துரைராஜ் அவர் போட்டிட்டு அவர் 27.30%, 69,645 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் மனோகரன் அவர் போட்டிட்டு அவர் 25.80%, 65,819 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தர்மராஜ் அவர் போட்டிட்டு ஒரு 4.3%, 11,026 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 33,590 வாக்குகளும் 13.20% வாங்கி மிகப்பெரிய வெற்றியை ரமேஷ் அவர்கள் பெற்றிருக்கிறாரு. ஸோ அந்த வெற்றியின் மூலம் வந்து அவருக்கு அமைச்சர் பதவியும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில ஸ்ரீரங்கம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிவிகே வந்து முதல் முறையா வந்து 40.50% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து இந்த தொகுதி வந்து இவங்களோட கையில இருந்துச்சு. ஸோ, இப்போ வந்து மிகப்பெரிய அளவுல சரிவு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா 2016ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிட்டங்காட்டி, இந்த இடத்துல வந்து அவங்க தோல்வி தழுவி இருந்தாங்க. ஸோ, ஆனா அது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவங்க இறந்த பின் ரிகவர் பண்ணி கிட்டத்தட்ட கையில வச்சிருந்தாங்க. ஸோ, போன தடவையும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வாக்குகள் தான் 2024 தேர்தல்ல இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் ஆனா அத விட 20.87% வாக்குகள் குறைஞ்சு 27.30 மாறியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில அதான் சொன்ன மாரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில 52.40ஆகவும், அவிங்க வந்து இறந்ததுக்கு பின் 41% குறைஞ்சு இப்போ 25.80% ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 27% வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா 52%. ஸோ கிட்டத்தட்ட 26% வந்து இந்த 10 வருடங்கள்ல இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1.4% வாக்குகள்ல இருந்து 4.30 மாறியிருக்கு. பட் ஆனா இடையில 12% வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதங்களை உயர்த்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருவெரும்பூர் தேர்தல் முடிவுகள் பார்த்துக்கலாம். திருவெரும்பூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,26,918 பேரும், பெண்கள் 1,32,574 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 54 பேரும், ஆக மொத்தம் 2,59,546 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,12,838 வாக்குகளும் 82% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாவல்பட்டு விஜய் அவர் போட்டிட்டு இருக்காரு. விஜி போட்டிருக்காரு. அவர் 42.10%, 89,837 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திமுக சார்பில் போட்டிட்டு இருக்காரு. அவர் 38%, 81,132 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. தோல்வியே இவர் கண்டதில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த தொகுதிகளில் பேசினாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து இவருக்கு இது இருந்துச்சு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அதை வந்து தமிழக வெற்றி கழகம் அடிப்பொலி ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் குமார் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 13.80%, 29,473 வாக்குகளும் பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசங்களே 25% மக்களே. அப்ப நினைச்சு பாருங்க, திமுக எவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அவங்களையே பீட் பண்ணி இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ரேஷியோஸ் பார்க்கணும். ஏன்னா இந்த தொகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தோல்வியை கண்டதில்லை. பொய்யாமொழி அவர்களோட ஃபேமிலி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இந்த திருச்சியில மிகப்பெரிய அளவில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இக்கட்டான சூழ்நிலைகள்ல தான் தோத்துருக்காங்க மக்கள். 2011 அந்த மாதிரி தேர்தலில் தான் தோத்துருக்காங்க. ஸோ இந்த தேர்தலையும் தோத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ நினைச்சு பாருங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 4.4%, 9,311 வாக்குகளும் பெற்றிருக்காரு. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 7,705 வாக்குகளும் 4.10% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
அடுத்து திருவெரும்பூர் கடந்த இந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல டிவிகே பொறுத்தமட்டில் 42.10% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஆளுமையா இருந்த கிட்டத்தட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களே இந்த இதில் பீட் பண்ண முடியாத அளவுக்கு 15% வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி இருந்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த தேர்தல் ஒப்பிடப்ப இந்த தேர்தலில் 22.28% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே சட்டப்பேரவை தேர்தல் ஒப்பிடப்ப 24% இழந்திருக்காங்க மக்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட வாக்குகள்ல கிட்டத்தட்ட 45-60% வாக்குகளை இழந்துதான் இந்த இடத்துல மிகப்பெரிய தோல்வியை வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து அஹ், அதை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து இடிமிகை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை. ஸோ அந்த வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. அதையும் வந்து இந்த தேர்தல் வந்து வளர்ச்சியை விட மிக குறைவான அளவில் வந்து அந்த வளர்ச்சியே கிடையாது அப்படிங்கிறத வந்து தமிழக வெற்றி கழகம் உறுதி செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்தில் 40 புள்ளியா இருந்தது. இப்போ 13 ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 27% இழந்திருக்காங்க. திமுக 24% தான் இழந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம மிகப்பெரிய அளவில் வந்து அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலில் பிறப்ப இந்த தேர்தலில் 7.87% வாக்குகள் இழந்திருக்காங்க. ஆனால் 2021 தேர்தலில் 8% வாங்கியிருக்காங்க. அது அப்படியே 4.4 மாறி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருச்சி கிழக்கு தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். திருச்சி கிழக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,07,623 பேரும், பெண்கள் 1,12,468 பேரும், மூன்றாம் பாலத்தில் 50 பேரும், ஆக மொத்தம் 2,20,191 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,81,979 வாக்குகளும் 82.60% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்டார் வேட்பாளரான விஜய் அவர்கள் தான் போட்டிட்டாரு. ஜோசப் விஜய் தான் போட்டிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டிட்டு 50.07%, 91,391 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையா இருந்த இனிக்கோ இருதயராஜ் வந்து திமுக சார்பில் போட்டிட்டாரு. அவர் 35.05%, 63,965 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் கே ராஜசேகரன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 10.08%, 19,715 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணசாமி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 1.52%, 2,773 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 27,416 வாக்குகளும் 15.10% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திருச்சி கிழக்கு கடந்த இந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் கடந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். டிவிகே பொறுத்த மட்டும் 50.7% வாக்குகள் வாங்கி 0.7% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க மக்களே. 2016 பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மிக குறைவான அளவில் வாக்குகளும் 2021 ஒரு ஜெயிண்ட் மாதிரி 70% பக்கமாக வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ அது அப்படியே வந்து 35 மாறி இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24.86% கடந்த தேர்தலும் அதுக்கு முன்னாடி தேர்தலும் ஒப்பிட்டு பார்க்குறப்போ 35% வாக்குகளும் இழந்திருக்காங்க. அப்போ நினைச்சு பாருங்க, திமுக மேல மிகப்பெரிய அளவில் ஒரு கடுமையான அதிருப்தியில வந்து மெட்ரோ டயர் 1 சிட்டிஸ்ல இருந்திருக்கு. ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த தொகுதிகளில் சேர்த்தீங்கனாலே ஒரு 30% தொகுதிகள் வந்து இங்கேயே வந்துடும். ஏன்னா அங்கே 22 தொகுதிகள், சென்னை சுற்றி இருக்க மாவட்டங்கள் சேர்த்து நான் சொல்கிறேன், 22 தொகுதிகள், அப்புறம் இங்கே ஒரு 10 தொகுதிகள், இங்கே ஒரு 10 தொகுதிகள், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 52 தொகுதிகள் இழந்திருக்காங்க மக்களை. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 25 அதான் நான் சொன்ன மாதிரி 20 to 30% வாக்குகள் வந்து இந்த மெட்ரோபாலிட்டேஷன்லேயே இருந்திருக்கு. ஸோ மெட்ரோ சிட்டிஸில் வந்து இழந்திருக்காங்க திமுக அதிமுக அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து எடிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அவங்க செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வாக்குகள் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மிக குறைவான அளவில் வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. கிட்டத்தட்ட 10% வந்துட்டாங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு தேசிய அளவிலான ஒரு கட்சி வந்து இந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அதை சுதாரிச்சு இந்த கட்சியை மீட்டு கொண்டு வர்றதுக்கு எப்படி வந்து என்ன பண்ண போறாரு எடப்பாடி அவர்கள் பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தல் பிறப்பு இந்த தேர்தலில் மிக குறைவான அளவில் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த தேர்தலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8.72% வாக்குகள் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து திருச்சி மேற்கு தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். திருச்சி மேற்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,16,832 பேரும், பெண்கள் 1,22,053 பேரும், மூன்றாம் பாலத்தில் 35 பேரும், ஆக மொத்தம் 2,38,920 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,95,249 பேரும், 81.70% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் KN நேரு அவர்கள் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுக சார்பில்
44.94% 85,235 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில ராமமூர்த்தி அவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 42.50%, 83,449 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ராஜசேகர் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 7.2%, 14,136 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் புவனேஸ்வரி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.8%, 7,470 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 4,786 வாக்குகளும் 2.5% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திருச்சி மேற்கு கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். திருச்சி மேற்குன்னு பொறுத்தவரை KN நேரு அவர்கள் திமுக சார்பில் போட்டிட்டு தான் வெற்றி பெறுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு பவர் இருக்கு. ஸோ அந்த பவரை மீண்டும் முயற்சி செஞ்சு அந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. பட் ஆனால் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி மிகப்பெரிய அளவில் வந்து அவங்கள தாண்டி வந்துகிட்டு இருக்கு. அதாவது பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கன்னா EDMK கூட இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வராது மக்களே. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயமா கருதப்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் தரப்புல 42.50% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து EDMK கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில 7% வாக்குகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்திலேயே 35 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ KN நேரு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. ஸோ அதை வந்து அவரை பீட் பண்றதுங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு கஷ்டமான இதா இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம யோசிக்கணும். எந்த அளவுக்கு வந்து KN நேரு அவர்கள் இந்த தொகுதியை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ அதை வந்து தமிழக வெற்றிக் கழகம் ஈஸியா வந்து பீட் பண்ணிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைவாக தான் இருக்கு மக்களே. 2% தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஸோ பார்க்கலாம் அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. நாம் தமிழுக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்க கடந்த தேர்தல் ஒப்பிடப்ப இந்த தேர்தலில் மிக குறைவான அளவில் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்து அப்படியே வந்து பேக்வர்ட் போயிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க திருத்திக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மணப்பாறை தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். மணப்பாறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,31,152 பேரும், பெண்கள் 1,36,938 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 9 பேரும், ஆக மொத்தம் 2,67,999 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,40,267 வாக்குகளும் 89.70% இந்த இடத்துல வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர் கதிரவன் அப்படிங்கிறவர் போட்டியிருக்காரு. அவர் 34.40%, 83,041 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் PL விஜயகுமார் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 33.80%, 81,615 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் B அப்துல் சமத் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 25.40%, 61,355 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சி சார்பில் அருணகிரி அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4.2%, 10,070 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 1,426 வாக்குகளும் 0.6% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில மணப்பாறை கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம். TVK பொறுத்த மட்டும் 40.30% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிட தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் 34.40% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து EDMK பொறுத்த மட்டும் மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அவங்களோட தொகுதி வாரியா பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பொறுத்த மட்டும் இந்த தொகுதிகள்லாம் மணப்பாறையை பொறுத்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு தான் திமுக கொடுப்பாங்க. இந்த தடவை கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் அவங்களோட வெற்றி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகமோட விஜய் அவர்கள் வந்து திருச்சி தவிர இந்த பக்கம்லாம் வரல. ஸோ அப்பயுமே அந்த மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நிதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். எந்த அளவுக்கு மக்கள் வந்து கடந்த ஆட்சியாளர்கள் மேலே மிகப்பெரிய அளவில் ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் நல்லது செஞ்சா கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. விஜய் அவர்களுக்கு பொறுத்தளவுக்கு தமிழக மக்கள் நல்லது செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அது விஜய் அவர்கள் ஏற்படுத்திட்டு வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். என்னைக்கா இருந்தாலும் நீங்க வந்து என்னை மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எங்களோட இணைந்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான தேவையான எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒரு டேட்டாஸ் வைஸ் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் நிறைய அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மக்களே. கண்டிப்பாக அது உங்களுக்காக கொடுப்பேன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.